இருக்கிறது மாதிரி அந்த காலத்துல சாண்டில்யனுக்கு உண்டு. அவருடைய இதுல எல்லாம் அவருடைய கதாபாத்திரங்கள் ஒருத்தர் பார்த்த உடனே இடம் போட்டுவாங்க. சாமுத்திரியா லட்சணத்தை வச்சு பல விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். டாக்டர்களை கூட ஒரு பேஷண்ட் வந்த உடனே கண்ணை பார்ப்பாங்க, நகத்தை பார்ப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் பார்த்த உடனே அவங்க சில விஷயம் சொல்லிட முடியும். உதாரணத்துக்கு மஞ்சள் காமாலைக்கு இப்ப கூட நகம் கண்ணெல்லாம் பார்த்து கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற சயின்ஸ் இப்ப கூட இருக்கு. ஆனா அந்த காலத்துல இதை விட அதிகமா நாக்க நீட்டுன்னு சொல்லுவாங்க. ஆயுர்வேத டாக்டர், சித்தா டாக்டர்னா கண்ணை பார்ப்பாங்க, நகத்தை பார்ப்பாங்க, நாக்க நீட்ட சொல்லி பார்ப்பாங்க. உதாரணத்துக்கு நாக்க நீட்டுறதுல இப்படி ஒரு சயின்ஸ் இருக்குதுன்னு சொல்றாங்க. நம்முடைய நாக்கு வெள்ளையா இருந்ததுன்னா நம்ம உடம்பு முழுக்க டாக்ஸினா இருக்குதுன்னு அர்த்தம். கழிவுகள் முறையாக வெளியேற்றப்படல, ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கு. அதாவது நம்ம உடம்புல மெட்டபாலிசம் நடக்கும்போது அதுல ஆக்சிடென்ட்ஸ் உருவாகும். உதாரணத்துக்கு கார்பன் டை ஆக்சைடு, சல்பூரிக் ஆக்சைடு, இந்த மாதிரி நிறைய ஆக்சைடுகள் உருவாகும். அதுதான் ஆக்சிடென்ட்ஸ் சொல்லுவாங்க. இவைகள் வெளியேற்றப்படணும். இதெல்லாம் கழிவுகள். இந்த ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு இந்த கழிவுகள் வெளியேற்றப்பட்ட உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். அதுக்கு வெளியேற்றதுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வேணும். வைட்டமின் சி, கே, இந்த மாதிரி சில விஷயங்கள் சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் சொல்லுவாங்க. இந்த திரிபலாவுல வைட்டமின் சி இருக்கு. அது ஒரு ஆராய்ச்சிக்குரிய விஷயம். அதாவது ஒரு புத்தகம் படிச்சேன், வாட் யுவர் டாக்டர் டசன்ட் நோ, நியூட்ரிஷனல் மெடிசின் மே பி கில்லிங் யூ.